சொல்கிறார், நீ எழுந்துக்கோ, அவ்வளோதான். அப்போ சுவாமியும் ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறார். இந்த மேல்கோட்டை பக்கம்லாம் போனோம் வச்சுக்கோங்க, 8 மணிக்கு தான் பொறுமையாக அப்படி கதவை திறக்கலாமா வேண்டாமான்னு யோசிப்பா. 9 மணிக்கு மேலே நிதானமாக நமக்கு அப்படியே நம்ம பரபரன்னு ஓடியே பழக்கமா, அங்கே போனால் நம்ம அப்படி அமைதியாக உட்காந்துருக்கோம். அவளாக வந்து அந்த கதவை திறந்து பொறுமையாக தரிசனம் பண்ணி வைப்பாள். இதே பத்ரிநாதன் அந்த குளிரில் 4 மணிக்கு எழுந்திருக்கோம் வந்திருக்கும். நமக்கு அழுகையாக வரும், கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கப்படா, சூரியன் வந்த பிறகு வந்தால் கொஞ்சமாவது குளிர் தாங்கும். இந்த 4 மணிக்கு 2 டிகிரியில் எழுந்து என்னையா பண்ண போகிறேன்ற மாதிரி இருக்கும். ஆனால் சுவாமி எழுந்துப்பார். வாழ்க்கை இப்படி தான், ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி. அதனால் சில நாள் ஸ்ரவணம், சில நாள் கீர்த்தனம், சில நாள் ஸ்மரணம். எத்தனையோ கோவில் போயிட்டு வந்திருப்பேன் இல்லையா, அப்படியே அசைப்போடுங்கோ. இப்போ வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள் இல்லாட்டி சில பேருடைய ஒரு அவமரியாதைகள், வார்த்தைகள் எடுத்தெறிஞ்சு பேசினதெல்லாம் மனசில் உட்காந்து அசைப்போட முடியும்னா, போயிட்டு அந்த கோவில்களை அசைப்போடுறது என்ன கஷ்டம்? நிஜமா நீங்கள் அந்த காலத்தில் அவ்வளோ